and Sarah Creations. This is V. Sasran. This is my party Sonalata Shiraman. Namaskaram. Welcome to the series 2, episode 1 of Partiyum Petiyum. அது என்னதுமா series 2? இந்த டவுட் உங்களுக்கும் வந்திருக்கும். சீரீஸ் 1ல உடைய கான்செப்ட் என்னன்னா, நான் மெயினா பாட்டு பாடுவேன், அதுக்கு சைட்ல என்ன மெயின் ஸ்டோரியா எங்க பாட்டி வந்து கருத்து சொல்லுவாங்க. இந்த வாட்டி பாட்டி வந்து மெயின் கேரக்டரா எல்லாருக்கும் பிடிச்ச கேட்கக்கூடிய கதைகள், அதுல உள்ள கருத்துக்கள், எங்க பாட்டி வந்து எல்லாருக்கும் சின்ன குழந்தைங்க எல்லாருமே கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரியான கதைகள் இந்த சீரீஸ்ல சொல்லி நாங்க உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ண போறோம். இந்த சீரீஸ் சும்மா நாங்க ஆரம்பிச்சோம், ஆனா நிறைய பேர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னம்மா, நிறைய வந்து எனக்கும் எங்க பாட்டிக்கும் மோட்டிவேஷனலா இருந்தது. அதனால சாங்கே பாடிந்தா ஒரே மாதிரி போயிட்டே இருக்கோம், அதனால நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு எங்க பாட்டி கதை சொல்லலான்னு வந்து களத்துல இறங்கியிருக்காங்க. வெல்கம் டு த எபிசோட் 1 ஆஃப் சீரீஸ் 2 ஆஃப் பாட்டியும் பேத்தியும். தேங்க்யூ. யூ ஸ்டார்ட் பாட்டி. எஸ், ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா இருந்தாலாம். அவளுக்கு 7 பசங்களாம். அப்போ ஒரு நாளைக்கு அவ அம்மா வந்து ஈவினிங் டிஃபனுக்காக 9 கொழக்கட்டை பண்ணாலாம். 9 கொழக்கட்டைன்னா அப்பா அம்மாவுக்கு ஒன்று, 7 பசங்களுக்கு 7 கொழக்கட்டை பண்ணாலாம். அப்போ என்ன பண்ணா, முதல்ல எல்லாரும் சாப்பிட்டாலாம். கடைசியில 2 பசங்க, சுலோச்சனான்றது 6வது பொண்ணு, 7வது பொண்ணு சுந்தரின்னு. அப்போ என்ன பண்ணித்தாலாம், அந்த 2 பசங்களுக்காக 2 கொழக்கட்டை இருந்துதான். அந்த சுலோச்சனா 6வது பொண்ணு வந்து 2 கொழக்கட்டையும் சாப்பிட்டுருத்தான். சாப்பிட்டுட்ட உடனே அந்த வழியா போன ஒரு எலி குஞ்சு வந்து அந்த டப்பால போட்டுட்டு போயிடுதான். போன உடனே இந்த பொண்ணு 7வது பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்தான். ரொம்ப டயர்டா இருந்துதான். அம்மா அம்மா ரொம்ப பசிக்கிறதுமா, என்னம்மா பண்ணியிருக்கேன் டிஃபனுக்கு அப்படின்னா. நான் கொழக்கட்டை பண்ணி வச்சிருக்கேன், நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டோம், உன்னோட ஒரு கொழக்கட்டை டப்பால இருக்கு, எடுத்துக்கோ. ஏய் ஜாலி, அம்மா கொழக்கட்டை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நேர கிச்சனுக்கு போச்சான். கிச்சன்ல டப்பாக்குள்ள கையை விட்டாக்கா அந்த உள்ள என்ன இருந்தது, எலி குஞ்சு. அது என்ன பண்ணிட்டா, கை இப்படி விட்டு டிக்கி டிக்கின்ட்டான். ஐயோ ஐயோ என்னவா பண்ணுறது அப்படின்னு அம்மா கிட்ட டப்பா திறந்து பார்த்தா எலி குஞ்சு. அம்மா அம்மா கொழக்கட்டைக்கு கண்ணு முண்டோடி, அம்மா அம்மா கொழக்கட்டைக்கு வாலும் முண்டோடி அப்படின்னு சொன்னாலாம். அவ அம்மா சொன்னா, என்ன நீ, நான் கொழக்கட்டை பண்ணி வச்சா என்ன கிண்டலா பண்ற, போ வெயிட்ட விட்டு வெளில போ அப்படின்னாலாம். அப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா பேரண்ட்ஸ் எல்லாம். இந்த பொண்ணு, இல்லம்மா கொழக்கட்டையே இல்லம்மா, எலி குஞ்சுதாம்மா இருந்தது, என்னை எதிர்த்து பேசுறியா, போ வெளியில அப்படின்னு சொன்னாலும். இந்த குழந்தை அழுதுண்டே வந்தா ஒரு ரோஜா செடி இருந்துதான். ரோஜா செடி வந்து இந்த பாப்பாவை பார்த்து பாப்பா பாப்பா அப்படின்னு கூப்பிட்ட உடனே யாரு பாக்குதா, பின்னாடி எனக்கு ரொம்ப சன்ல இல்ல, எனக்கு ரொம்ப தஷ்டியா இருக்கு, கொஞ்சம் ஜலம் குடுக்குறியா, நான் வந்து உனக்கு ரோஜாப்பூ தரேன் அப்படின்னு சொல்லித்தான். உடனே இந்த பாப்பா வந்து, எனக்கு ரோஜாப்பூ இல்ல வேண்டாம், உனக்கு தாகமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து சொம்புல இருந்து எடுத்து ஜலம் கொட்டித்தான். அழகா பூத்துதான், ரெடியே ரோஜாப்பூ கொடுத்த உடனே குழந்தை தலையில வச்சிருந்துதான். அதுக்கு அப்படியே பூவெல்லாம் வச்சிருந்து வந்துதான். அப்புறம் ஒரு யானை இருந்துதான். யானை பார்த்து பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லித்தான். உன்னை யாரா இது, என் மூக்குல முள்ளு குத்திட்டு எடுக்கிறியா, உனக்கு பவழ மாலை தரேன் அப்படின்னு சொல்லித்தான். ஐயோ யூ ஆர் சஃபரிங், எனக்கு பவழ மாலைலாம் வேண்டாம், நீ உட்காந்துக்கோ, நான் மூக்குல இருந்து முள்ளை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லித்தான். உடனே என்ன பண்ணித்தான், யானை உட்கார்ந்த உடனே மொல்லமா முள்ளை எடுத்த உடனே அந்த யானை ஒரு பவழ மாலை எடுத்து கழுத்துல போட்டுதான். ரோஜாப்பூ தலையில வச்சுட்டு பவழ மாலை போட்டு வந்துட்டே இருந்தா ஒரு சிங்கம் அப்படின்ட்டான். யாருடா இது அப்படி பார்த்தா, சிங்கம் வந்து நெட்டுல வலையில மாட்டின்னுட்டான். ஐயோ வலையில மாட்டின்னுட்டேன்னா ஓடி போச்சா. பாப்பா இங்க வாயே, நான் உன்னெல்லாம் எடுக்க மாட்டேன், உன்னெல்லாம் கடிக்க மாட்டேன், என்ன வலையிலேருந்து எடுத்துடு, உனக்கு சங்கு மாலை தரேன் அப்படின்னு சொல்லித்தான். ஐயோ எனக்கு சங்கு மாலை எல்லாம் வேண்டாம், நீ காட்டுக்கு ராஜா சிங்கம், நீ வந்து நன்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கணுமே தவிர நீ வலையில மாட்டிக்க கூடாது அப்படின்னு நிதானமா வலையிலேருந்து சிங்கத்தை எடுத்த உடனே அது வந்து சங்கு மாலை பவழ மாலை
ரோஜா பூ எல்லாம் வச்சுட்டு அழகா இருந்துதான் சுந்தரி பாப்பா. அப்படியே போயிருந்தா ராத்திரி ஆயிடுதான். ராத்திரி ஆன உடனே ஒரு பாட்டி வீதி வந்துதான். பாட்டி வீதி வந்த உடனே பாட்டி வீட்டுக்கு போய் ரொம்ப இருட்டிட்டு அப்படின்ட்டு பாட்டி வீதி வந்த உடனே அந்த பாட்டி வந்து யாரு யாரு அப்படின்னா பாப்பா வந்த உடனே பாப்பா தந்த உடனே பார்த்த உடனே பொண்ணு வந்து எப்பவுமே நம்மளுக்கு நல்ல கேரக்டர் இருந்தா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த பொண்ணு பார்த்த உடனே குழந்தை இவ்வளவு சமத்தா இருக்கே அப்படின்னு வா பாப்பா அப்படின்னு உடனே இந்த பாப்பா எல்லாம் சொல்லித்தான். இந்த மாதிரி நான் ஸ்கூல்ல இருந்து வந்தேன், கொழக்கட்டையில எலிதான் இருந்தது, அம்மா இப்படி சொன்னா, அப்படி வந்து இப்படி வந்து எல்லாத்தையும் சொன்ன உடனே கவலைப்படாத, நாளைக்கு நம்ம அம்மா கிட்ட போலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தூங்கின உடனே சாதம் போட்டுட்டு தூங்க பண்ணிட்டாங்க. மத்த நாள் காத்தால எழுந்த உடனே பாப்பா குளிக்கணும்ல, உனக்கு பச்சை தண்ணி வேணுமா வெந்நீர் வேணுமா குளிக்க? வேண்டாம் பாட்டி, உங்களுக்கு கஷ்டம் எதுக்கு பாட்டி, எனக்கு பச்சை தண்ணியே போறோம் பாட்டி அப்படின்னா. வேண்டாண்டா கண்ணா, நல்லா பாடி பெயின் எல்லாம் போகும், நல்லா பச்சை வெந்நீர்ல குளின்னு சொல்லி வெந்நீர் வச்சு கொடுத்தா. கொடுத்த உடனே காதுக்கு தோடு போட்டுக்கிறியா ஜிமிக்கி போட்டுக்கிறியா? தோடே போறோம் பாட்டி. ஐயோ பட்டாட்டம் இருக்குடி பட்டு பாப்பா, நீ ஜிமிக்கி போட்டுக்கோடி அப்படின்னு சொல்லி ஜிமிக்கி கொடுத்தாலாம். நெக்லஸ் போட்டுக்கிறியா செயின் போட்டுக்கிறியா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம் பாட்டி. அப்படிலாம் சொல்லாது, ராணி மாதிரி இருக்குடி நீ அப்படின்னு சொல்லி செயினை போட்டு நெக்லஸ போட்டு எல்லாம் போட்டு வளையல் எல்லாம் போட்டு ராணி மாதிரி சூப்பரா ஆயிட்டான் அந்த குழந்தை. வந்து காதுல தோடு ஜிமிக்கி போட்டுண்டு நெக்லஸ் செயின் போட்டுண்டு வளையல் எல்லாம் போட்டுண்டு சூப்பரா இருந்துதான். குச்சி குச்சி வச்சு பின்னிண்டுதான், தலையில குஞ்சால வச்சு பின்னிண்டு. அப்ப வந்து பாட்டி கேட்டாலாம், உனக்கு சாதாரண பாவாடை வேணுமா பட்டு பாவாடை வேணுமா பாப்பா? ஐயோ பாட்டி, எனக்கு சாதாரண பாவாடையே போறோம் பாட்டின்னு. அப்படி சொல்லக்கூடாது, இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க, பட்டு பாவாடை தான் நீ போட்டுக்கணும். பட்டு பாவாடை போட்டுனோடனே அழகா சுந்தரி சுந்தரியா இருந்தாலாம். அப்போ பாட்டி சொன்னாலாம், இந்த ஊர் ராஜாக்கு நான் மாலையெல்லாம் தொடுத்து கொடுப்பேன், நான் உன் கீழே கொடுக்குறேன், அந்த அந்த பூக்கூடையை எடுத்துன்னு போய் ராஜா வீட்டுல போய் சேர்த்துடுறியா அப்படின்னா. சரி, ஏன்னா ஷீ இஸ் வெரி ஒபீடியன்ட் சைல்டு. ஓ சரி பாட்டி, நான் போய் சேர்த்துடுறேன் பாட்டி அப்படின்னு பூக்கூடையில பூவை எடுத்துட்டு போய் ராஜாக்கு, ஏன்னா ராஜா வீடுன்றது இட்ஸ் எ நோட்டட் பிளேஸ், எவ்ரிபடி நோஸ். ஸோ அங்கே போயிட்டு ராஜா கையில கொடுத்தோன்னா, ஓ சச் எ பியூட்டிஃபுல் கேர்ள் கம்மிங் டு யுவர் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு, வாமா நீ யாரு அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, அவ பியூட்டின்றது அவளுக்கே தெரியல. அவ சொன்னா, இல்ல பாட்டி வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னா இந்த பூக்கூடையே அப்படின்னு. அப்ப என்ன பண்ண, ஓ இளவரசனுக்கு இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிடுறான். அப்போ வந்து இது வந்து சுந்தரி அக்கா சுலோச்சனாக்கு தெரியுது. அது எப்பவுமே கிரீடி. அது என்ன பண்றது, பாரு பாரு ஒரு கொழக்கட்டைக்கு வந்து இவ்வளவு கலாட்டா பண்ணிட்டு ராஜகுமாரனையே கல்யாணம் பண்ணிடுறது, நானும் போறேன் அப்படின்னு சொல்லி இது மத்த நாள் வந்து அதே மாதிரி கிளம்பி வருது. கிளம்பி வந்து ரோஜா செடி கிட்ட வருது. பாப்பா எனக்கு தண்ணி குடுக்குறியா? நான் எல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் என்ன உனக்கு சர்வெண்டா அப்படின்னு சொன்ன உடனே கையில காலெல்லாம் குத்திடுறது முள்ளு. ஐயோ 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 அப்படின்னே போயிட்டே இருக்கான். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வரும், யானை வரும். யானை சொல்லித்தான், என் மூக்குல முள்ளு குத்தி எடுத்து, நீ பெரிய இது லாடு, உனக்கு நான் முள்ளு எடுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது, போ நீ எங்கேயான வேற யாக்கிட்டேன்னு எடுத்துக்கோ அப்படின்னு. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி அங்க சேர்ந்துதான் அப்படியே அப்படின்னு மூஞ்செல்லாம் தெரிச்சிட்டோம். தெரிச்சிட்ட உடனே அப்படியே ஐயோ 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 அப்படின்னு போச்சான். போன உடனே கொஞ்ச தூரத்துல என்ன வந்தது, சிங்கம் வந்தது. சிங்கம் வந்து வலையில மாட்டின்னுது. அது சொல்லித்தான், என்னை எடு பாப்பா. நான்லாம் எடுக்க மாட்டேன், நான் எதுக்கு எடுக்கணும், நீனே பெரிய ராஜா வச்ச, காட்டுக்கு ராஜான்னா நீயே வெளில வா அப்படின்னு. அப்படின்னா அந்த கோபத்துல அப்படி வெளில வந்துதான். வெளில வந்து உடம்பெல்லாம் பொறாண்டித்தான். பொறாண்டிட்ட உடனே அந்த பாப்பா அழுதுண்டே போச்சான். ஏன்னா அதுக்கு வந்து ஒபீடியன்ஸ் கிடையாது. நேர பாட்டி வீட்டுக்கு போச்சான். பாட்டிக்கு வீட்டுக்கு போய் இதே மாதிரி, உனக்கு என்ன வேணும், எனக்கு தோடு போட்டு ஜிமிக்கி போடுறியா பாட்டி? ஒண்ணும் கிடையாது. கழுத்துல நெக்லஸ் போடுறியா பாட்டி, செயின் போடுறியா? ஒண்ணும் கிடையாது. உனக்கு ஆப்ஷன் கேட்டா ரெண்டுமே கேட்கிறேன், ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. ஒண்ணு பட்டுப்பாவடை வேணுமா? எனக்கு பட்டுப்பாவடை கொடு பாட்டி. பட்டுப்பாவடை, பட்டுப்பாவடையா? கிடையவே கிடையாது. யாருக்கும் நீ ஹெல்ப் பண்ணல, உனக்கு பட்டுப்பாவடை ஒண்ணு குறைச்சலா
அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது அழுதுண்டே வெளில வந்துதான். கதை கேட்டு இட்ஸ் ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். எனக்கு சின்ன வயசுல சொல்லும் பொழுது அது வந்து நாங்கள் ரியலாக நம்பினோம். இப்போ எலி கொஞ்சம் இமேஜினேஷன் ஆமான்னு. ஆனால் இப்போ உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இது வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு. இதில் வந்து ஈவன் தோ இட்ஸ் எ ஃபிக்ஷனல் ஸ்டோரி, வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? எனக்கு இது வந்து சின்ன வயசுலேருந்தே எப்பவுமே பாட்டி ரிப்பீட் மூலம் போட்டுட்டே இருப்பாங்க. எனக்கும் வந்து அது போர் அடிக்காம எவ்ரி டைம் வந்து கேட்டுட்டே இருக்கணும் போல தோணும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கதை இது. ரெண்டு கதை தான் சொல்லுவாங்க எனக்கு, அதுல இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இந்த கதை வந்து என்னன்னா ஒரு 3 to 4 மாடல்ஸ் இருக்கு. முதல்ல எல்லாருக்கும் வந்து மரியாதை கொடுத்து வாழணும். எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நம்ம வந்து அடக்கமா இருந்துட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் வச்சுட்டு நம்ம இருக்கணும், பேராசைப்படக்கூடாது. 3வது வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும். எந்த வயசுல இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம வந்து நல்லது செஞ்சு அவங்களுக்கு உதவி செஞ்சு கஷ்டத்துல இருந்து அவங்கள வெளிப்போக்கு தான் நம்மளுக்கு வந்து பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் என்னன்னா ஒபீடியண்டா இருக்கணும். எல்லாருக்கும் வந்து நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது மாதிரி இல்லாம எல்லாமே சொல்றத செஞ்சுட்டு பெரியவா சொல்றத கேட்டுட்டு நம்ம இருந்து நம்ம வாழ்க்கையை நல்லா ஓட்டணும் அப்படிங்கறது இந்த கதையில இருந்து நான் தெரிஞ்சுட்டது. எங்க பாட்டி வந்து நல்லா சவுண்ட் எஃபெக்ட் போட்டு வந்து அப்ப கூட வந்து சொல்லுவாங்க இந்த கதைய. அதனால இவங்க எப்படி இமேஜின் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் நானும் இமேஜின் பண்ணிட்டேன். ஜாலியா இருக்கும், படுத்துட்டே இருக்கும் போது அப்படியே கேட்கும் போது ஜாலியா இருக்கும். எங்க பாட்டி வந்து ஜாலியா என்டர்டெயின்மெண்டான கதை வந்து இதுதான் சொல்லுவாங்க நிறைய. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you. Please like, share and subscribe. Thank you. Bye. இன்னொரு கதையோட சந்திப்போம்.